மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த இளைஞர்கள் 3000 பேர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய 3000 நபர்கள் தற்போது திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது நடந்து வருகிறது. குறிப்பாக மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் என்றால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநில, மாவட்ட, தொகுதி வாரியான நிர்வாகிகள் இந்த தேர்வில் தற்போது இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய 3000 பேர் என்று குறிப்பிடும் போது நாம் தமிழர் உட்பட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில இணைகிறார்கள். அதுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமே 2000 பேர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியில் கடந்த சில மாதங்களாகவே கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீது இருக்கக்கூடிய பல்வேறு அதிருப்திகள் காரணமாக பலர் அந்த கட்சியிலிருந்து விலகி மாற்றுக் கட்சியில இணையக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. அதுல திமுகவில் மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சிகளிலும் கூட இணையக்கூடிய நிகழ்வு என்பது நடந்து வந்தது. ஆனால் மிகப்பெரிய அளவிலான ஒரு எண்ணிக்கை 2000க்கும் மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்ற ஒரு விவரம் என்பது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை முதல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரை அனைவரையும் சற்று கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த மாற்றுக் கட்சியில் சேரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மாநில, மாவட்ட அளவிலான பல்வேறு நிர்வாகிகள் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய இந்த 2 தேர்தல்களில் வேட்பாளர்களாக போட்டியிட்ட பலரும் இந்த மாற்றுக் கட்சியில இணையக்கூடிய நிகழ்வு, மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் இணையக்கூடிய இந்த நிகழ்வில் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். மாற்றுக் கட்சி அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான நிர்வாகிகள் இதுல இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பலர் இந்த இணைப்பின் போது அவர்களும் திமுகவில் இணைகிறார்கள். குறிப்பாக கோவை வடக்கு மாவட்டம், நெல்லை மத்திய மாவட்டம், தூத்துக்குடி தெற்கு மாவட்டம், அதே போன்று மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தற்போது அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைகிறார்கள். அதே போல தஞ்சை, தருமபுரி, நாமக்கல், ராமநாதபுரம், சேலம், திண்டுக்கல், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மண்டல செயலாளர்கள், மாநில ஒருங்கிணைப்பு தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களும் இந்த திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வுல பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் கட்சியினுடைய தலைமை மேல் இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக அந்த கட்சியிலிருந்து விலகினாலும் அதற்கு சீமான் தரப்பிலிருந்து உண்மையான தம்பிகள் இங்கேதான் இருக்கிறார்கள் போன்ற கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தான் இந்த மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் சேரக்கூடிய இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக சென்னை அறிவாலயத்தில் வைத்து முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான ஸ்டாலின் முன்னிலையிலும் அதே போல துணை முதலமைச்சர் முன்னிலையிலும் இந்த மாற்றுக் கட்சியில் சேர்ந்தவர்களுடைய இணைப்பு என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய உரையும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெற இருப்பது தற்போதைய ஒரு ஆன்மீக செய்தியாக பார்க்கப்படுகின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.